இந்த புனிதமான நன்னாளில் குரு அருள் வாங்கி செல்ல வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான பாதம். நமக்கு என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்தது ஒரு இந்தியாவில் மட்டும் பெரும்பாலும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக புனிதமான ஒரு நாள். அதாவது குரு பௌர்ணமிங்கள். அந்த நாளில் நம்ம இன்னைக்கு யோகி ராம் சுரத்குமார், பகவான் யோகி ராம் சுரத்குமாரனுடைய கோவிலில் இந்த குரு பூர்ணிமா கொண்டாடுறதுக்கு கூடி இருக்கும். ஆனால் பகவான் யோகிராம் சுரத்குமார் பல நாட்களில் நாங்கள் போனாக்க சே சம்திங் டு தேம் அப்படின்னு சொல்லுவார். பெரும்பாலும் பக்தர்களுக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவார். சில நாட்களில் குறிப்பிட்டு say something about Sri Ramakrishna, Sharda Devi and Vivekananda அப்படின்னு சொல்லுவார். குறிப்பா ஸ்ரீராமகிருஷ்ணரையும் சாரதா தேவியை விவேகானந்தரை பத்தி சொல்ல அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அப்போ என்னன்னா, நம்மளுடைய குருநாதன் அவங்களெல்லாம் தன்னுடைய குருவா ஏற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட குருநாதன் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட வேண்டினாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய 2 சிறந்த பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒரு சாதாரண ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அடிபணிந்து அங்கே சேவை செய்யக்கூடிய 2 மகாத்மாக்கள், சண்முகம், தனசேகரன் லாயர். இவங்க எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. என்னடா ராமகிருஷ்ணர் அனுப்பியிருக்காரு தூதர்களை அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. குருமாரோடைய வேலை நம்மளால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பிளான் பண்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி குரு மகிமை இருக்கு. இது அவங்களுடைய ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். அதனால தான் இந்த 2 பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சி யோகிராம் சுரத்குமார் மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மமாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என்னுடைய தலைவா நன்னாதா ஸ்ரீ ஜெகநாதா, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக மத்குரு, என்னுடைய குருவே குருநாதனாகியவர். ஸ்ரீ ஜெகத்குரு, இந்த ஜெகத்துக்கெல்லாம் குருவாகியவர். மகாத்மா, என்னுடைய ஆத்மாவாகியவரே. மகாத்மா சர்வபூதாத்மா, எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாகியவர். அப்படிப்பட்ட குருநாதனுக்கு நம்ம எல்லோருடையும் குருநாதன் சுற்றி அருமையா
நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த சாவித்திரி அம்மாவுக்கு நல்ல ஒரு சொற்பொழிவாக்கினாங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். கேட்ட உடனே சரி உடனே நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு நாவல் குருநாதனை பற்றி ஒரு ஏதாவது சொல்றதுக்கு, குருநாதனுடைய மகிமையை பற்றி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் அவங்களுடைய மனசுல இருந்ததாக தெரிஞ்சது. அந்த அருமையா பேசினாங்க. அப்படி நம்ம குருவுக்கு வாழ்வோம். எனக்கு மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் பாடம் அனுப்பிட்டாங்க சொல்லுவாங்க. ஏன்னா குரு வழிபாடுங்கிறது சுலபமா அடையக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடையாது. முதல்ல நம்ம மனசுல என்ன தோணும்னா, ஒரு மனுஷனை போய் வணங்குறதா அப்படின்னு தோணும். அதை தாண்டி இவர் வெறும் மனுஷன் அல்ல, இது கடவுள் மனுஷன் வடிவில் வந்தவர்னு உணர்ந்து அவரை கும்பிடணும்னா அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு சிவபுராணத்துல இப்பதான் சொன்னாங்க. அந்த குருவனுடைய அருள் இல்லைன்னா அவருடைய பாதம் தொட முடியாது, அவரை அணுக முடியாது. இதனால கட்டாயமா நான் சொல்றேன், நீங்கள் எல்லாம் குரு வந்தனத்துக்காக இங்க வந்திருக்கீங்கன்னா அது குருவனுடைய அழைப்பின் பெயரில் தான் அது நடந்திருக்கு. குரு தான் அழைச்சிருக்க. அப்புறம் அதனால நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். இன்னொன்னு, இந்த குரு குருன்னு நம்ம சொல்றோம், இந்த குருவை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நாடு இருந்தால் அது நம்ம பாரத நாடு. இந்தியா மற்றவங்களுக்கெல்லாம் குருன்னா அவருக்கு தெரியாது என்ன. மற்ற நாட்கள் ஊர்கள் எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் போய் எங்கேயாவது குரு இருக்கான்னு தேடி பார்த்த யாரும் கிடையாது. அந்த காலத்துல இருந்தது சூஃபிகள் சில நாடுகள் எல்லாம் இருந்த, சில இப்போ ஈஜிப்து அங்கெல்லாம் இருந்தாங்க. இப்ப எங்கேயுமே யாரையுமே. ஆனால் இந்தியாவில் பாரத நாட்டில் மறுபடியும் மறுபடியும் வந்து பிறக்கிறாங்க குருநாதர்கள். அதுக்கு ஒரு காரணம் இதுவா இருக்கலாம். அதாவது குருவை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஆதரிக்கிறதுக்கு தெரிஞ்ச ஒரு நாடு இந்தியா மட்டும்தான் நினைக்கிறேன். ஆனா இப்போ இந்தியாவினுடைய செல்வாக்கினால இந்தியாவில் அதனால தான் எங்க இருந்தாலும் இந்தியாவுக்கு குருவை தேடி ஆளுங்க வராங்க. அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வடமொழியில இருள்னு அர்த்தம். பூங்கிறது இருள்னு அர்த்தம். ரூங்கிறதுக்கு அந்த இருளை நீக்கக்கூடிய ஒளி அப்படின்னா. அப்போ குருங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இருளை நீக்கி ஒளி பரப்புபவர். இந்த இருள்ங்கிறதுக்கு அஞ்ஞானம்னு அர்த்தம் கொடுத்து, அதனால அஞ்ஞானத்தை அகற்றி ஞானம் தரக்கூடியவர் குரு. குருமார்கள் அதாவது அவங்களுடைய லீலைகளை பற்றி
நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். சில லேடிகளை பற்றி இவர் நம்ம சாவித்ரி அம்மா சொன்னாங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம். இது எதனால இந்த வேலைகள் முடியுது? அவங்க பார்த்தாக்க சாதாரண மனிதன் மாதிரி இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல கடவுளுக்கு மட்டும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. இது உமாதேவிக்கே ஒரு சந்தேகம் வந்தது. சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க. இது நான் பலமுறை சொன்னது, எனக்கு சளிப்பு வராதுன்னு சொன்னாங்க. சிவபெருமான் கிட்ட உமாதேவி கேட்கிறாங்க, இந்த குருங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியலையே. அவர் பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல கடவுளை உங்களால மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்கள் அவங்க செய்யறாங்க. அதை எப்படி செய்யறாங்க? பார்த்தா மனிதன் மாதிரி இருக்காங்க. அதுக்கு அவரு சொல்றாரு ஒரு பதில், சிவோகம். அதாவது நான் சிவம், சிவன் சொல்லல, சிவம் பரம்பொருள், நாம் பரம்பொருள். சிவோகம் ந ஆக்கிருதி தேவி. நான் சிவம் ஆனதுனால, பரம்பொருள் ஆனதுனால எனக்கு உருவம் கிடையாது. ஆக்கிருதி தேவி நரகிருகோச்சரனாகி, அதாவது எனக்கு உருவம் கிடையாது, இல்லாததுனால சாதாரண மனிதனுடைய ஊன கண்களால என்ன காண முடியாது. தஸ்மா ஆகையினால ஸ்ரீ குரு ரூபேண, அதனால ஸ்ரீ குருவனுடைய உருவத்துல நான் போறேன். உலகத்துக்கு அப்பப்ப போயிட்டு வரேன். தஸ்மாத் ஸ்ரீ குரு ரூபேண எதுக்காக? சிஷ்யான் ரட்சதி தார்மிகான், என்னுடைய சிஷ்யனை ரட்சிப்பதற்கும் சிஷ்யர்களை ரட்சிப்பதற்கும் தர்மத்தினுடைய பாதையில போறவனை காப்பாற்றுறதுக்கு நான் அப்பப்ப போயிட்டு வரேன். கீதையில பகவான் இதேதான் சொல்லியிருக்கார், ஒரு உறுதி அளித்திருக்கார் மனிதர்கள். ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருத தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. நான் ஒவ்வொரு யுகத்திலும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். எதுக்கு? அதாவது சாதுக்களை சந்தர்ஷிக்கிறதுக்கு, நல்ல மார்க்கத்துல போறவனை ரட்சிப்பதற்கு. பரித்ராண விநாசாய சதுஷ்கிருத, அதாவது துஷ்டனை அழிக்கிறதுக்கு. இதுக்கு நான் மறுபடியும் நான் ஜென்மம் எடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு பகவான் நமக்கு ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்காரு கீதையில. இப்போ ஒரு இந்த இதுல பல குருமார்கள் இருக்காங்க. இதுல ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு கூடி இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போவதற்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் குருநாதன் இருக்கார், எல்லோருக்குள்ளேயும் குரு இருக்கார். எப்படின்னு தெரியுமா? அப்பா அம்மா குழந்தைகிட்ட அதை செய்யாதே இதை செய் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னுடைய நண்பன் கிட்ட, நீ அப்படி போனா பிரச்சனை ஆயிடும், நீ இப்படி செய்,
இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் உத்தேசம் பண்றோமா இல்லையா? இது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம்தான். குழந்தைகளுக்கு எல்லா அப்பா அம்மாவும் செய்யக்கூடியது தான். ஸ்கூல்ல வாத்தியார் செய்யக்கூடியது தான். இப்போ சாவித்ரி நமக்கு ஏதோ எடுத்து கூறினாங்க. அவங்க படிச்சு சில விஷயங்கள் இது அவங்களுக்கு தெரியாது, அதனால நான் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால எல்லோருக்கும் அதுக்குதான் குருத்துவம் சொல்றது. நம்ம எல்லோருக்கும் உள்ள குரு தத்துவம் இருக்கு. அந்த குரு தத்துவம் வளர 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 அதுக்கு ஒரு பரிணாமம் ஏற்படும். அதுல அந்த குரு தத்துவத்துக்கு பரிணாமம் ஏற்பட்டு அப்புறமா இந்த மாதிரி மகாத்மாக்களா நம்மளும் மாறுவோம். அந்த மகாத்மாக்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? குருன்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க, ஒருத்தர் அப்படியே நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க எல்லாதவங்களும் சில நேரத்தில் நம்ம அவங்ககிட்ட போய் மாட்டுவோம். எப்படி குருவை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம சாஸ்திரம் ஒரு வழி சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மையான குருவுக்கு பூதா அதீசத்துவம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும். அதாவது இந்த பஞ்சபூதத்தை அடக்கி வாழக்கூடிய ஒரு சக்தி, பஞ்சபூதத்தை அடக்கி வாழக்கூடிய ஒரு சக்தி குருதாசனுக்கு இருக்கு. அது எப்பவும் எல்லாருக்கும் காட்ட மாட்டாங்க, சில நேரங்களில் காட்டுவாங்க. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர் சாதாரண மனுஷன் அல்ல, இவர் ஒரு தெய்வ பிறவிதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணரும் பகவான் போன்றவர்களும் சிலர் இதை செஞ்சு காட்டியிருக்கிறார். அது நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு செம்பருத்தி பூ மரத்துல ஒரு சிஷ்யன் கேட்கிறாரு ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட, உங்களுடைய சக்தியினால, கடவுள் சக்தியினால இந்த சிவப்பு பூவை அதுல ஒரு இந்த மரத்துல ஒரு வெள்ளை செம்பருத்தி பூ வரவழைக்க முடியும். அடுத்த நாள் அவர் போய் பார்த்தாக்க அதுல ஒரு வெள்ளை செம்பருத்தி பூ வந்திருக்கு. இது ஒரு ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு இது ரொம்ப எளிதா செய்யக்கூடியது. அதுக்கு மேல அவரை இப்பவும் செஞ்சு கொண்டிருக்கு. என்னன்னா பக்தர்களை மாத்திட்டு இருக்கு. மிக பெரிய அதிசயம் அதுதான். என்னன்னா நம்மளும் நமக்கு தெரியாம மாத்திட்டே இருக்காங்க குருமார்கள் எல்லாம். இன்னமும் சில அதிசயங்கள் அவங்க செய்யறது எதுக்காகனா அவங்களுடைய தெய்வத்தன்மையை நம்மளை புரிய வைக்கிறதுக்கு தான். யோகிராம் சொல்வார் ஒரு தரம், இது அவருடைய ஒரு பக்தன், அவருடைய பேரு ராம்நாத் பட். என்கிட்ட அவரே சொன்னதுதான். இப்ப அவர் காலம் ஆயிட்டார். அவர் ஒரு தரம் மலேசியாவுக்கு போறாரு. அவரு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டராக இருந்தார். ஒரு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஆபீசராக இருந்தார். அவர் போகும்பொழுது பகவானுடைய பக்தன் போகும்பொழுது பகவான் கிட்ட வந்து அருள் வாங்கிட்டு போனார். பகவான் யோகிராம் சொல்லுவார். அப்ப அவர்கிட்ட சொல்றாரு,
உனக்கு பத்திரமா போயிட்டு வா, ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னுடைய நாமத்தை என்ன நினைச்சுக்கோ, என்னுடைய நாமத்தை சொல்லு யோகிராம் சுரத்குமார்னு சொன்னா போதும். சரி பகவான், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சாரு. சரி சுவாமின்னு சொன்னார். போயிட்டு அவர் போறார். அவர் தங்கி இருக்கிறது எங்கன்னா ஜோஹோர்னு ஒரு இடத்துல, அது மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு நடுவில் இருக்கு. ஜோஹோர்ன்ற ஒரு இடம். அந்த இடத்துல தான் அவருக்கு வேலை. அங்க தங்கிறார் ஒரு ஹோட்டல்ல. ஒரு நாள் காலையில எழுந்திருச்சு அவர் வாக் போறாரு. காலை போகும்போது ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலம் தாண்டி அந்த பக்கம் போயிட்டாரு. எங்க? சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. அந்த பாலம் தாண்டி போனாக்கா சிங்கப்பூர். இவரு அந்த வாக் போறது இதுல தெரியாம அந்த சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. அந்த ஊர்ல அங்கே பார்டர்ல இருக்கிற ஆபீசர்கள் எல்லாம் வேற பிடிச்சாங்க. எங்கே அவனுடைய பாஸ்போர்ட் எல்லாம் எழுதி, யார் எந்த சிட்டிசன்? ஒன்றும் கிடையாது. பாஸ்போர்ட் எல்லாம் இல்லை அவர்கிட்ட. அவரை பிடிச்சி உழுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு உழைக்கிறாரு. அவர் சொன்னார், நான் எங்கேயாவது இருந்து வந்த ஒரு ஆஃபீஸர், சொல்றேன், இது கூட உனக்கு தெரியாது, அது எங்கேயாவது போக மட்டும் பாஸ்போர்ட்டு மட்டும் இருக்கணும் வெளிநாட்டில் வந்தாக்க. அவர் அப்படியே ஆடி போயிட்டார். அப்போ பகவான் சொன்னது ஞாபகம் வருது. யோகிராம் சுரத்குமார் பகவான் ஞாபகம் வந்து பகவானுடைய நாமம் ஜபிக்கிறார். அந்த சமயத்துல ஒரு ஜீப்ல ஒருத்தர் அங்க வராரு. இவங்களுடைய தலைவர் ஆபீசர் அந்த ஜீப்ல அவர் வராரு. அவர் வந்து கேட்கிறாரு, என்ன நடக்கிறீங்க? அப்போ இவங்க சொல்றாங்க, மீதி இருக்கிற ஆபீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவரை இந்தியாவில இருந்து வந்திருக்காரு, பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது, என்ன பண்றதுன்னு அப்படின்னு கேட்டாக்கா அவர் ஆபீசர் சொல்றாரு, அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜீப்பில் ஏற்றி எந்த ஹோட்டலில் இருக்கேன்னு சொன்னார். கேட்டார். நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் இருக்கேன். சரி, நான் அந்த ஹோட்டல் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, இனிமே ஜாகிரதையாக இருந்துக்கோங்கோ, ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஞாபகார்த்தமா நான் ஒரு கிஃப்ட் தரேன் உங்களுக்கு. என்ன, ஒரு ஷெஃபர் பேனா, அந்த காலத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் பேனா. அந்த ஷெஃபர் பேனாவை எடுத்து இது வச்சுக்கோன்னு கொடுக்கிறார். அதையும் கொடுத்து அவர் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் ஜீப்ல திரும்பி போயிட்டு அப்புறமா நம்ம ராம்நாத்பட்டி இந்தியாவுக்கு திரும்பி வராரு. இந்தியாவுக்கு திரும்பி வந்து பகவானை பார்க்க போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பகவான் கேட்கிறாரு, பட் என்ன எப்படி இவனுடைய பிரயாணம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததா? எப்படி? எல்லாம் நல்ல சுமூகமா நல்லபடியாக நடந்தது. பகவான் எங்கெல்லாம் போயிட்டு வந்து அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு பகவான் கேட்கிறாரு, அவ்வளவு தானா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாம் பகவான், வேற எங்கேயும் நான் போகல, அது அவ்வளவுதான். மறுபடியும் கேட்கிறாரு, வேற எதுவும் நடக்கலையே, அவ்வளவுதானா அப்படின்னு. அப்போ இவருக்கு தெரியுது, இந்த விஷயம்தான் இவர் குறிப்பிட்டு கேட்கிறாரு. ஆமாம் பகவான், வேற ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இந்த மாதிரி. இவர் அதை விளக்கம் சொல்றாரு. இந்த மாதிரி தான் நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ பகவானுடைய நாமத்தை சொன்னேன். அப்போ ஒரு ஆபீசர் வந்தார் அந்த இடத்துல. அப்போ பகவான் கேட்கிறாரு,
அந்த ஆபீஸருடைய நேம் டேக்ல இப்ராஹிம்னு போட்டிருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அந்த ஆபீஸர் போட்ட நேம் பேர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த நேம் டேக்ல இப்ராஹிம்னு போட்டிருந்ததான்னு கேட்கிறார். ஆமா சுவாமி அப்படி பகவானுடைய பாதத்துல விழுந்து போட்டிருந்தது சுவாமி. அப்புறம் பகவான் கேட்கிறாரு, அவர் உனக்கு ஒரு ஷெஃபர் பேனா கொடுத்தாரா அப்படின்னு கேட்கிறார். அப்போ இதுல இருந்து ஒரு குருநாதனுடைய பூதா அதீஷத்துவம் என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குருநாதருக்கு உலகத்துல எங்கே எது நடந்தாலும் அவருடைய அதுதான் ஞானம் சொல்றதனுடைய ஒரு பொருள்னு நான் நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் நம்ம எங்கிருந்து எது நினைச்சாலும் அது அவங்களுக்கு தெரியாது. எப்படின்னு நமக்கு தெரியல. எப்படி அவங்களா சாத்தியமாதி இப்போ பரமாச்சாரியான் தான் பெரியவாளன் பகவான் பரமாச்சாரியான் தான் சொல்லுவார். அவரை பற்றி சாவித்ரி சொன்னாங்க. எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. எல்லா உண்மையான குருமார்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அது தனிப்பட்ட பாடு. பட் அது செஞ்சு காட்டுறது எதுக்குன்னா பெருமைக்காக இல்லை. அவங்களுக்கு இந்த பெருமையால எந்த இதுவும் கிடையாது. எந்த அவங்க அதுக்கு மதிக்கிறதே கிடையாது. எதுக்கு செய்யறாங்கன்னா நம்மளை அவங்க யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு அவங்களுடைய கருணையினால அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பாதத்துல உட்கார்றாரு சுவாமி விவேகானந்தர். முதல்ல அவர் தரிசனம் பண்றதுக்கு போய் அவருடைய படுக்கையில கால் பாதம் வச்சிருக்கிற இடத்துல விவேகானந்தர் உட்கார்றாரு. விவேகானந்தர் தன்னுடைய பெருவருளால ஒண்ணு தொடர்றாரு ஸ்ரீராமகிருஷ்ணர். உடனே விவேகானந்தர், ஐயோ எனக்கு ஃபேமிலி இருக்கு, நான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருக்கு அதாவது ஞானம்னா என்ன அப்படின்னு காட்டுறாரு. அதுல அந்த ஈகோ நான்கிற பாவம் எடுத்துட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு. உடனே அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, நான் இல்லாம போயிட்டேனே. அப்புறமா அவரும் பலருக்கு கதை செஞ்சு காட்டுறாரு. இதெல்லாம் எதனால செய்ய முடியுதுன்னா இந்த அவங்க எதுக்குன்னு ரொம்ப எல்லாத்துக்கும் அதீதமானவங்க. அவங்களால செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குருநாதன். அதாவது இவங்களை நம்ம எப்பொழுதுமே நம்ம பக்கத்துல வச்சுக்கிறதுனால ஒரு குருநாதனை அடையிறது ரொம்ப அரிது. அடைஞ்ச பிறகு அவரை விடக்கூடாது. அப்படியே பாதம் பற்றி நம்ம போயிட்டே இருந்தாக்கா நமக்கு ரொம்ப நல்லது. வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்குது, நமக்கு வழிகாட்டுதலும் கிடைச்சிட்டே இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ்ல என்னன்னா நம்ம நிரூபிச்ச பிறகு நம்பலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆசிடோ ஏதோ ஊற்றி அது எந்த மாதிரி ஊற்றினாக்கா இது நடக்கும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் டியூபில் நம்ம 2 சமாதர் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சா அது நம்ம நம்பலாம். இங்கே அப்படி இல்லை. நம்ம நம்பி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்பணும். அப்படி இவரு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், நீ சும்மா இல்லை, என்ன நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீ டெஸ்ட் பண்ணி பாரு. அதை நம்மளா டெஸ்ட் பண்ண முடியாது. கடைசியில அவருடைய அருளால் தான் நம்ம அவங்கள புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு புதர், குருங்கிறது ஒரு புதர். ஆனா அந்த புதர்ல நம்ம
அணுகிட்டோம். அவருடைய அருளால் நம்ம அவங்ககிட்ட குருன்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். அது அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். நம்ம எப்படியோ குருகிட்ட வந்துட்டோம், ஸ்ரீராமகிருஷ்ணரோ யோகிராம் சுரத்குமாரோ. ஆனால் உண்மையான குரு அடையாளம் காணணும். அதுக்கு அதிசயங்கள் சில நேரங்களில் செஞ்சு காட்டுறது, வியாதி குணப்படுத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு காட்டுறது எதுக்குன்னா அவங்களுடைய பெருமைக்காக இல்லை, நம்மளை புரிய வைக்கிறது. பார்த்துக்கப்பா, நான் சாதாரண ஆள் அல்ல, நான் தெய்வத்தினுடைய ஒரு அம்சம். அதனால குரு பிரம்ம வினா ந அந்யா சத்தியம் சத்தியம் வரான்னு சொல்லுவாங்க. அதாவது பரபிரம்மத்தை தவிர வேற எதுவுமே அல்ல குரு. குருன்னா பரபிரம்மம் தான் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து குருவை நம்பணும். நம்பின பிறகு பலதும் நடக்கும். அது அவருடைய ஒரு போட்டோ வச்சு போட்டாலும் சரி, ஏதோ ஒரு குருநாதனுடைய குருநாதனை ஏன் வணங்கணும்? கடவுளை வணங்கலாம், கடவுளை வணங்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு குருநாதனுடைய ஒரு மகிமை என்னன்னா, ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம மேட்டூர்ல இருந்து பெரிய பைப்புல தண்ணி வருது, அப்படியே குடிநீர் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த பைப்புல நம்ம குடிக்க முடியுமா? ஆனா சில இடங்கள்ல அதுக்கு சில பைப்பு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பைப்பு தான் குருமார்கள். அங்க போய் நம்ம அருள் அள்ளி வைக்கலாம் ஈஸியா. கடவுள்கிட்ட போய் அவருக்கு நிறைய ஒரு பெரும்பாலான ஒரு ஒரு மெகா வேலை அவருக்கு இருக்கு. ஆனா இவங்ககிட்ட போய் இப்ப கடவுள்கிட்ட நம்ம பேச முடியாது, ஆனா குருநாதன் கிட்ட பேசலாம். அதுக்காகத்தான் கடவுள் குருநாதனா வந்திருக்காரு. நம்மகிட்ட பேசுறதுக்காக குரு சிவபெருமான் சொன்னார்ல, சிஷ்யனை சம்ரட்சிக்கிறதுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு. அதனால ஒரு குருவை நம்ம அடைஞ்சிருக்கோம். அந்த குருவை நம்ம ஏதாவது ஒரு போட்டோவோ, எப்பொழுதுமே உங்க பர்ஸில் ஒரு குருநாதனுடைய போட்டோ வச்சுக்கோங்க. போட்டோவை பற்றி சொல்கிறேன், இது வெறும் போட்டோவான்னு நினைக்கக்கூடாது. யோகிராம் சுரத்குமாரனுடைய ஒரு பக்தன் திருவண்ணாமலையில், எப்போ அவரை ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பகவானுடைய படம் இருக்கு, அந்த படத்தில் ஒரு 3-4 பூ எடுத்து போட்டு கும்பிட்டுட்டு தான் போவார். ஒரு நாளைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தார், அதனால் அவர்கிட்ட செய்ய முடியல. அது செய்யாமலே அவர் கிளம்பிட்டார். ஆனால் கிளம்பி ஆஃபீஸ்க்கு கோவில் வழியாக தான் போகணும். அந்த கோவில் வழியாக போகும்போது கோவிலுக்கு முன்னாடி பகவான் யோகிராம் சுரத்குமார் நின்றுட்டு இருக்காரு. ஓ, பகவான் இங்கே இருக்காரு அப்படின்னு அவர் போய் பகவான் பாதத்தில் விழுந்து கும்பிடுறாரு. அப்போ அவர் கூலாக கேட்குறாரு, நீ எனக்கு இன்னைக்கு ஏன் பூ தரல அப்படின்னு கேட்குற. இது என்ன மாயம்? அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? நம்ம குருநாதனுடைய ஒரு படம் வச்சு, அது படம் அல்ல, அது குருநாதன் தான். நீங்க அது குருநாதன் நினைச்சு அவருக்கு ஒரு பூ எடுத்து போட்டா அது குருநாதன் அல்லது கடவுள். இது குருநாதன் ஆகட்டும் கடவுள் ஆகட்டும், அந்த நம்பிக்கையில அது வெறும் படம் அல்ல, அது தெய்வமா மாறுது, அது குருவா மாறுது. அதனால எப்பொழுதுமே எல்லாரும் வாழ்க்கையில இந்த மாதிரி
ஒரு பழக்கம் ஏற்படுத்துவோம். அதாவது நம்ம காலையிலே இந்த நம்பிக்கைங்கிறது உங்களை கண்டிப்பாக கைவிடாது. நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கரடு முரடான சமாச்சாரம். இதில் நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஒரு துணை தேவை, ஒரு ஒரு வழிகாட்டி தேவை, ஒரு பாதுகாப்பு தேவை. அதுக்கு தான் இந்த நம்பிக்கைன்னு சொல்றது. ஒரு குருநாதனை நம்பினா அருள் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அது நம்பி குருநாதனை நம்பி நம்ம அந்த நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு அற வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அது குருநாதனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் குருநாதன் வந்திருக்காரு. இன்னொன்று, உச்சி வரையிலும் தான் இந்த பிச்சைக்காரன் நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு புரியல. சரீரம் விட்டு போன பிறகும் குருநாதனுடைய சக்தி சொல்லப்போனா அந்த சக்தியை அதிகமாக ஒர்க் பண்ணும். இது பல பேருடைய அனுபவங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணரும் சாரதா தேவியும் யோகிராம் சரத்குமார் இவங்களுடைய எல்லாமே பக்தர்களுடைய அனுபவம். பல அனுபவங்கள் அது பற்றி சொல்லலாம். அவங்க மறைந்த பிறகு என்னென்ன செஞ்சிருக்காங்க, இன்னும் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வேலை இன்னும் நடந்துட்டே இருக்கு. யோகிராம் சரத்குமார் வேலை இன்னும் பல காலங்கள் அது அவரே சொல்லியிருக்காரு. உலகம் பூராவும் இந்த பிச்சைக்காரனுடைய பேர் பரவிட்டு இருக்கு. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வேலை விவேகானந்தர் எப்படி நடத்திட்டு இருக்காருங்கிறதுக்கு யாரும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக எங்கேயும் பார்க்க வேண்டியது இல்லை. அது அப்படியே நடந்துட்டே இருக்கு. அதனால நம்ம பண்ண வேண்டியது இந்த நன்னாளில் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அதாவது ஒரு குருநாதனுடைய படம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு எப்பொழுதுமே நினைச்சா கூட வேற ஒன்றும் செய்ய முடியலன்னா ஒரு பூ எடுத்துட்டு ஒரு 3 வாட்டி அவருடைய நாமத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த என்னுடைய அப்பான்னு அவர் கடவுளைத்தான் சொல்லுவார். என்னுடைய அப்பா இந்த உலகத்துக்கு ஒரு பொக்கிஷன் கொடுத்திருக்காரு. என்னன்னா இந்த பிச்சைக்காரனுடைய நாமம். அது நீங்க ஜெபிச்சா போதும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். இது ஜெபிச்சா என்ன நடக்குதுன்னு பாருங்கோ. இது போதும். இது முடியும்பதெல்லாம் ஜெபிச்சுக்கோங்க. ஏதாவது காரியம் ஆகணும்னா இது ஜெபிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல பேருக்கு அனுபவங்கள் இருந்தது. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் சொல்லலாம். பட் இன்னைக்கு ஒரே ஒரு அனுபவம். அதாவது ஒருத்தர் பகவான் யோகிராம் சரத்குமாரோடைய பக்தர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு சென்னைக்கு காரில் போயிட்டுருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது எல்லாம் காரில். ஆனால் இவர் யோகிராம் சரத்குமாரோட பக்தர் ஆச்சா எல்லாருக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு சொல்லி வெளியில் இறங்கி பகவானுடைய நாமம் ஜபிக்க ஆரம்பித்தார். அந்த 2 மணி ஆச்சு ராத்திரி. இருட்டில் வண்டி நிற்குது. அந்த சமயத்தில் பகவானுடைய நாமம் ஜபிக்க ஆரம்பித்ததும் அந்த சமயத்தில் ஒரு மோட்டர் சைக்கிள் வருது. அந்த மோட்டர் சைக்கிள் இவரை தாண்டி போயிடுச்சு. ஆனால் திரும்பி வருது. திரும்பி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி டயர் பண்ண. ஓஹோ, இங்கே ஒரு வல்கனைசிங் இடம் இருக்கே, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் டயர் எடுத்துகிட்டு பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பின்னாடி உட்கார வச்சு ஒரு டயரும் எடுத்துகிட்டு அங்கே போய் ஒரு வல்கனைசிங் கடையில் கொண்டு போய் அதை முடித்து அவரை திருப்பி விட்டு எல்லாம் ஃபிட் பண்ண பிறகு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டார். அப்போ அண்ணாமலைன்னு சொல்கிறார் பேர்.
அண்ணாமலைன்னு பேர் சொல்லிட்டு போறாரு. அதாவது ரெண்டுமே எங்கே இருந்தாலும், இப்போ அந்த ராம்நாத் பட்டுக்கு ஜோஹர்ல என்ன நடந்ததுன்னு இதே மாதிரி எங்கே இருந்தாலும் இது அது பகவான் எங்கும் நிறைந்த பரப்பிரம். குருங்கிறது எங்கும் நிறைந்த பரப்பிரம், எப்பொழுதும் குரு நித்தியமா இருக்கார். ஏகம் நித்தியம் அப்படின்னு குருவை பற்றி சொல்லுவாங்க. அவர் எப்பவும் தனிமையில் இருப்பார், நித்தியமும் இருப்பார். அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு குருவை வணங்கியிருக்கோம். ரொம்ப நல்ல காரியம் நம்ம செஞ்சிருக்கோம். இது எல்லோருக்கும் பகவானுடைய அருள் மேலும் மேலும் குமியணும், குருவருள் குமியணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுக்கு அனைவருக்கும் இதில் பங்கு பெற்றதற்கு நான் ரொம்ப ஆனந்தம் அடைகிறேன். அதனால் என்னுடைய வணக்கம் மறுபடியும் கூறி இதெல்லாம் முடிச்சுட்டு போகும் பொழுது, இன்னைக்கு ஒரு சிறந்த நாள். அங்கே கொஞ்சம் பூ வச்சிருக்கோம் உங்களுக்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதாவது அந்த வழக்கு பூஜை முடியும், அங்கே அந்த இதெல்லாம் அங்கே வச்சுட்டு போகும்பொழுது கொஞ்சம் பூ எடுத்து பகவானுடைய பாதத்தில் ஒவ்வொருத்தரும் போட்டு அங்கே உட்காந்து அப்புறமா பிரசாதம். அதாவது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பகவானுடைய பாத பூஜை செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொருத்தரும் பகவானுக்கு பாத பூஜை செய்யணும். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு இதை எல்லாரும் நினைவுல இருக்க வேண்டிய ஒரு நாள். பூ எடுத்து பகவான் பூஜை பண்ணி பாத பூஜை பண்ணிட்டு தான் போகணும். அங்கே உட்காந்து பிரசாதம் வாங்கிட்டு போகணும். எல்லாருக்கும் பணிவான வணக்கம்.